சுதாகருக்கு இன்றைக்கி மார்னிங் ஒரு ஈவெண்ட் இருந்தது எம்கேபியில். ஸோ அவங்க அங்கே போயிட்டாங்க. அதனால ஆதிரனை வந்து நான் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்க கிட்ட கார்ட்டூனை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டேன். நானும் உள்ளே தான் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரின்னு நானும் பக்கத்துலேயே போய் உட்காந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கும் ரொம்பவே த்ரோட் பெயின் இருந்தது. அதனால் சரின்னு ஒரு மசாலா டீ குடிக்கலான்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். டேஸ்ட் ஆஃப் மும்பையில். அவன் வந்து ஜூஸ் மட்டும் போதுன்ட்டான். திடீர்னு அவனுக்கு ஒரு ஜூஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எதுவுமே செய்யலை. சிலிண்டர் தீர்ந்தனால. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு சாண்ட்விச் போட்டிருந்தேன். எக் அண்ட் பன்னீர் சாண்ட்விச். இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு 11:30 போல் ஆதிரனை வந்து பிக் பண்ணிட்டாங்க சுதாகர். லஞ்சும் நான் வந்து டேஸ்ட் ஆஃப் மும்பையில் அங்கேயே தான் போட்டிருந்தேன். சிக்கன் பிரியாணி. குவான்டிட்டி வைஸ் நல்லா இருந்தது. டேஸ்ட் வந்து ஓகேவாக இருந்தது. சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு தூக்க கலக்கத்திலேயே ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்படி இப்படின்னு 4:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுதாகர் வந்துட்டாங்க பிக் பண்ணுறதுக்கு. வீட்டுக்கும் போயாச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்துட்டு ராகி சேமியா தான் செஞ்சுருந்தேன். ஸோ ராகி சேமியா செய்கிறப்போ அதை ஊற வைக்கிற டைமும் வேக வைக்கிறதும் கரெக்டாக வச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலலாம் போட்டு தாளிச்சிட்டு வேக வச்சு ராகி சேமியாவும் எடுத்து கொட்டி கிளறிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ ஃபைனலாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ராகி சேமியா சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.